வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரசாரமான கருவாட்டு குழம்பு தாங்க. இந்த கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 வகையான காய் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே கத்தரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி காய்கள் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெந்தயம் கரிஞ்சிராமல் பார்த்துக்கிடணும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் நம்ம வணக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாங்க. எனக்கு கருவாட்டு குழம்புல போடுற காய் ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே காய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா காயோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா காயும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாங்க. இந்த காயை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லைங்க. அந்த ஸ்டீம்லேயே இந்த காய் குக் ஆகிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ஒரு டைம் கிளறியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போது நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. அந்த குழம்பு மிளகாய் தூள் எண்ணெயில் நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் குழம்போட சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்மளோட காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் அந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. அந்த காயில் எல்லாம் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் வச்சு அந்த தண்ணி வற்றி வந்தால் தாங்க அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு சால கருவாடு எடுத்துருக்கேங்க. அதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஒரு கொதி வந்ததும் இந்த கருவாடை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாங்க. கருவாடை நீங்கள் கழுவுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்படின்னா நம்ம கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
பாருங்கள், நம்ம கழுவி வச்ச எல்லா கருவாடையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப கலந்தோம் அப்படின்னா கருவாடு உலஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளுடைய சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காய்கறிகள் கூட அந்த கருவாடை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. நாங்கள் இப்போ இதை சூடான சாதம் கூட சாப்பிட போகிறோம். நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.